கடைசி 5 நாட்கள் இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இது நீண்ட ஒரு உரையாக இருந்தாலும் அது சுருக்கமாக விரிவாக சொல்லுவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இரண்டு ஜும்மாவுடைய நேரம் 3/4 மணி நேரம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் அல்லாஹ் நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். பிறகு அல்லாஹ் ரசூலாவும் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை 23 ஆண்டு காலமாக இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார்கள். அது குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல, வமா அர்சல்னா இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தான் இந்த நபியை ஒரு ரஹமத்தாக ஒரு அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை பிரச்சாரத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிரச்சாரங்களை செய்தாலும் அடிப்படை கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், படைப்பினங்களை வணங்காதீர்கள், படைக்கப்பட்ட பொருளை வணங்காதீர்கள், எல்லாவற்றையும் எவன் படைத்தானோ அவனை வணங்குங்கள் என்று சொல்லி அந்த கலிமத்து தௌஹீதை எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு இறுதி வேதமாக அல் குர்ஆன் அருளியிருக்கிறான். 23 ஆண்டு காலமாகத்தான் இந்த வேதம் குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்கிறது. 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிறைவடைகிறது. அல்லாஹ் மரணத்தை நாடுகிறான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இந்த மரணத்தை நாடுகின்ற நேரத்தில் அல்லாஹ் வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் வாய் வழியாகவும் ஹதீஸ் வழியாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அந்த குர்ஆன் நீங்க பார்க்கலாம், மரணம் என்பது அது எங்கே வரும், எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், எந்த நிமிடத்தில் வரும், யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டதுதான் மரணம். இது அல்லாஹ் குர்ஆனை சொல்லியும் காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்கள் அல்லாஹ்? வமா தஜ்ரி நஃப்ஸுன் பிஹையி அர்லின் தமூத் என்று சொல்லி காட்டுகிறார். எந்த ஆத்மா எங்கே மரணிப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருக்கு மரண செய்தி சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம் சொன்னா, அல்லாஹ்வுடைய நபி இறுதியாக மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தை நினைவூட்டுகிறான், ஞாபகப்படுத்துகிறான். வமா ஜஅல்னா லி பஸரின் மின் கபிலிக உல்து அஃபைன் மித்த ஃபஹமுல் ஆலிதுன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி நினைவூட்டுகிறான்னு சொன்னால், நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அவளுக்கு எப்படி மரணமற்ற வாழ்க்கை நாம் தரவில்லையோ, நீயும் மரணத்தை போய் விடுவாய், உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் நிரந்தரமாக வாழப்போவதில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனம் மூலமா அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் ரசூலுக்கு ஞாபகப்படுத்துகிற மரணத்தை. அது மட்டுமல்ல, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துங்கிறான். நபியே, நீங்களும் மரணித்து போய் விடுவீர்கள், அவர்களும் மரணித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி மரணத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஒரு 6 வசனங்கள் இருக்கிறது. ஜும்மாவுடைய நேரம் ஒரு 3 வசனங்கள் தான். ஒரு அந்த செலவாக ஒரு வசனத்தை சொல்லியிருக்க, பின்னாடி அந்த வசனம் இன்ஷா அல்லாஹ் வரும். சரிங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை குறித்து மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் யார் என்று சொன்னால், சிறந்தோர் நபி தோழர், ஒரு அழைப்பாளர், இமாம். அவர் நல்ல ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய இமாம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு பற்றி சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த முஆதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? வஹி எழுதக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார். அதில் நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆனை வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சிறந்த ஒரு ஆலிமாக அவர் இருந்தார். அந்த முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வர சொல்லி